அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இந்த காணொளியில் மனித உடல் ஒரு காந்த பண்புள்ள ஒரு துண்டா? மனித உடலுக்கு காந்த புலன்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதா? இதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொளி போடுவதற்கு முன்னால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நிகழ்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் குறிப்பிட்டுள்ள கருத்துக்களின் உண்மை நிலை என்னன்னு நமக்கு இதில் புரியும். நம்மளுடைய உடலின் தலைப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அது வடதுருவமாகவும் நமது பிறப்புறுப்பு அல்லது நமது மலவாய் அதுதான் கடைசி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அது தென்துருவமாகவும் இருக்கிறது. இந்த வடதுருவத்திலிருந்து தென்துருவம், தென்துருவத்திலிருந்து வடதுருவம் என நம்மை சுற்றி எப்பொழுதும் ஒரு காந்த அலை என்பது பரவிக்கிட்டே இருக்குது. இந்த காந்த அலைகள் ஏன் நம்மளுக்கு உருவாகுது? அதுக்கு ஒரு காரணம் வேணும்ல. காரணம் இல்லாமல் எப்படி மனிதனின் உடலை ஒரு காந்த புலம் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, மனித உடல் தசைகளாலும் எலும்புகளாலும் நரம்புகளாலும் ஆனது. இந்த நரம்புகளுக்கு ஊடே இரத்தம் என்பது பாய்கிறது. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, தசை, எலும்பு, இரத்தம் இவைகள் அனைத்தும் திசுக்களாக அதை சிறுசு பண்ணி பார்த்தோம்னா திசுக்களின் பல செல்களின் கூட்டமைப்பு ஒரு திசு, பல அணுக்களின் கூட்டமைப்பு ஒரு செல். இப்படி தான் விஞ்ஞானத்தில் கூறப்படுது. அப்போது ஒரு அணுவின் அமைப்பு எப்படி இருக்கும்? அது நடுவில் ஒரு கருப்பொருள் இருக்கும். அதில் புரோட்டான் மற்றும் நியூட்ரான் அதில் இருக்கும். அதில் சுற்றி எலக்ட்ரான்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்கும். இதுதான் ஒரு அணுவின் ஒரு பேசிக்கான தத்துவம். இதுதான். இப்படி பல அணுக்களின் கூட்டமைப்பு ஒரு செல்லாகவும், இப்படி பல செல்களின் கூட்டமைப்பு ஒரு திசுவாகவும், இப்படி பல திசுக்களின் கூட்டமைப்பு ஒரு உறுப்பாகவும், இப்படி பல உறுப்புகளின் கூட்டமைப்பு மனித உடலாகவும் இருக்குது. அப்போது அந்த ஒவ்வொரு அணுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இந்த அணுவை சுற்றிக்கிட்டே இருக்குது. அது சுற்றுறது நின்றுச்சு அப்படின்னா அந்த செல்லில் இருக்கக்கூடிய ஒரு அணு செயலற்ற நிலைக்கு போயிடுது. அதை இறந்த நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பார்த்தோன்னா 24 மணி நேரமும் கோடான கோடி அணுக்கள் நம்மளுடைய உடம்பில் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. இந்த இயக்கம்தான் நம்மளுடைய ஒவ்வொரு உணர்விற்கும், ஒவ்வொரு சிறு சிறு அசைவுக்கும் மூளையிலிருந்து அனுப்பப்படும் அதிர்வலைகளால் அந்த எலக்ட்ரான்கள் அதனுடைய செயலை வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்போ தான் ஒரு செல், ஒரு அணு இன்னொரு அணுக்கிட்ட இந்த மாதிரியாக ஒரு கட்டளை மூளையிடமிருந்து வந்திருக்கிறது அப்படின்னு இந்த எலக்ட்ரான் அதுக்கிட்ட சொல்லி அது ஒவ்வொரு அடுத்தடுத்த அணுக்களுக்கும் அந்த தகவலை பாஸ் பண்ணுது. இது ஒரு நொடி பொழுதுன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு சின்ன ஒரு விஷயம், அவ்வளோதான். ஒரு பொருள் நாம் எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த எண்ணம் மூளைக்கு போகுது.
மூளை கைக்கு வருது, மூளையிலேருந்து கைக்கு வந்து ஒரு ஆர்டர் கொடுக்குது. அந்த ஆர்டர் வந்து கையிலிருந்து விரல்களுக்கு போகுது. அது விரல் அந்த பொருளின் உருவ அமைப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதை தன்னிடம் எடுத்துக்கொள்வதற்காக அது செயல்படுது. இந்த செயலில் அனைத்துமே அணுக்களில் உள்ள எலக்ட்ரான்களின் விசைதான். அப்போ இந்த எலக்ட்ரான்கள் அதிகப்படியாக செயல்பட என்ன ஆகும்? நம்மளுடைய உடல் அவயம் என்பது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு காந்த பொருளாக மாறுகிறது. இப்போ தொடர்ந்து இந்த காந்த புலன்கள் தொடர்ந்து இயங்க ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குதுன்னா, வட துருவத்திலிருந்து தென் துருவம், தென் துருவத்திலிருந்து வட துருவம், இது இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்? நம்மளை சுற்றி வந்து ஒரு அதிர்வலைகள், காந்த அதிர்வலைகள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது ஒவ்வொரு காந்த அதிர்வலைகளிலும் நம்மளுடைய எண்ணங்களின் தாக்கம் இருக்கத்தான் செய்யும். அது இருக்கத்தான் வேணும். அது இருந்தால் மட்டுமே அந்த எலக்ட்ரான்ஸுகள் சுற்ற ஆரம்பிக்கும். அதனுடைய தேவைக்கேற்ற மாதிரி, அந்த உணர்வுக்கு ஏற்ற மாதிரி அது இயங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த இயக்கத்திற்கு தேவையான உணர்வு அந்த இயக்கத்தினுடைய பயன்படும் போது தான் அந்த இயக்கம் நடைபெறும். அப்போ அந்த இயக்கத்தின் போது உணர்வுகளின் ஒளிக்கற்றை வந்து நம்மளுடைய உடம்பை சுற்றி ஒரு அமைப்பை ஏற்படுத்துது. இப்போ இந்த படத்தில் நம்ம இதுக்கு முன்னால் பார்த்துக்கிட்டு இருந்த படங்கள்லாம் பார்த்தோன்னா அதுதான் நமக்கு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. இது மருத்துவபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அப்படின்னா நமக்கு எதிரே இருப்பவருக்கும் இதே மாதிரி நிலை தான் இருக்கும். அவர் எந்த ஒரு மனநிலையில் இருக்கிறாரோ அதற்கேற்ற மாதிரியான காந்த விசைகள் வந்து அதிகப்படியாகவோ குறைவாகவோ, அதிக வேகம் கொண்டோ வேகம் இல்லாமலோ ஒரு நிலையில் அது அந்த மனிதரின் மனநிலைக்கு ஏற்றாற்போல் அந்த காந்தத்தின் விசை அமைப்பு செயல்பட்டு கொண்டே இருக்கும். இதுதான் ஒரு மனிதனின் அவன் உடல் காந்த புலமாகவே செயல்படுகிறது அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான காரணம். அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருக்குமே ஆனால், அமைதியான நிலைகள் இருக்குமானால், மகிழ்ச்சியான நிலையில் இருக்குமானால், இதனுடைய அதிர்வுகள் வந்து கசாமுசான்னு ஏற்ற இறக்கங்களோடு இருக்காது. ஒரு சீரான அமைப்பில் அதை பயணிச்சிட்ருக்கும். ஒரு ஒளி, அதாவது சத்தத்தின் அலையோ அல்லது ஒரு வெளிச்சத்தின் அலையோ சீராக பரவுமே ஆனால் அதனுடைய அது சென்றடையக்கூடிய தூரத்தின் அளவு அதிகமாக இருக்கும். இது வந்து அறிவியல். அப்போது நம்மை சுற்றி எத்தனையோ மக்கள்கள் வேறு வேறு மனநிலைகள் இருக்கிறாங்க. அவர்களின் எண்ணங்கள் நம்மை ஆட்கொள்கிறது அப்படின்றதுக்கு உண்டான பேசிக் கான்செப்ட் இதுதான். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நித்தமும் அமைதியாகவும் மன மகிழ்ச்சியுடனும் நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய காந்த புலன்கள் வழியாக செயல்படும் மின்காந்த ஆற்றல் அடுத்தவங்களையும் மனமகிழ்ச்சியாக்க முயற்சி பண்ணும். இது தொடர்ந்து நம்ம செய்ய என்ன ஆகும் அப்படின்னா நாம் அடுத்தவர்களைப் போல் அமைதியாகவும் மனசஞ்சலப்பில்லாமலும் நம்மளுடைய தேவைகளை மிகவும் குறைத்து கொண்டு ஆத்ம ஞான விசாரம் செய்து அதில் மகிழ்ச்சி அடைந்து ஆனந்தமாய் கடவுளின் திருவடியை நாம் அடைவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய உடலில் உள்ள காந்த விசையின் அற்புதங்கள். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய உணர்வுகளுக்கு ஏற்றாற்போல் இந்த காந்த அளவின் அலைவரிசையின் சக்தியும் அதனுடைய நிலைப்புத்தன்மையும் அதனுடைய அபரிமிதமான செயல்பாடுகளும் அமையும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோமேயானால்
நமது வாழ்க்கையின் மீதமுள்ள நாட்களை மிகவும் ஆரோக்கியமானதாகவும் அமைதியானதாகவும் இறையன்புடனும் நம்மால் வாழ முடியும் என்பதை உங்ககிட்ட நான் சொல்லுகிறேன். இதனால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று முடிவு செய்து அமைதியான மனநிலையில் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்புள்ளதாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.